வருஷத்துக்கு குளிச்சு பாருங்க, இதெல்லாம் தெரியுதா? சம்பாரிச்சு கூட 8 மணிக்கு ஒரு வேலையும் செஞ்சு அடுத்த 2 மணிக்கு ஒரு இருந்தாலே. ஆனா உண்மை என்ன தெரியுமா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு ஒரு சாய போட்டு தரோம் இல்ல ஒரு சாப்பாடு செஞ்சு வச்சோம், அம்மா பொண்டாட்டி யாராவது இருப்போம், எங்களுக்கு யாரும் கிடையாது, எங்களுக்கு நாங்க தான் சமைக்கணும். அது இவ்வளவு தீயில தாங்க மொத்தமா தெரியும். ஃபயர் ஃபயர் கரை. சிம்பு வேலை பார்க்கறது கஷ்டமா இருக்கா, சமைக்கிறது கஷ்டமா இருக்கா? வேற கூட பார்த்தலாம், இந்த அடுப்புல நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. செங்கமே இல்ல பாரு வரையா சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, எங்க வீட்டு சமையல், உங்க வீட்டு சமையல், பக்கத்து வீட்டு சமையல். என்ன சமைக்க போறோம்? அங்கே வீடியோ எடுத்து இன்னைக்கு வாரம் பத்தியா மனுஷன் மெனக்கட்டு வீடியோ எடுத்து இன்னைக்கு. அப்பதான் ஒண்ணு இப்படி வருது. கடவுளை 8 மணிக்கு ஒரு வேலை வேலை செய்யலாம், இந்த 2 மணிக்கு ஒரு சமையலுக்கு தான் கஷ்டம். நம்ம ரூம்ல இருக்கணுமா, உங்க ரூம்ல போயிடுல நமக்கு கரண்ட் விட போகும் பாருங்க. இந்த பையன் என்ன அவிச்சு வச்சிருக்காருன்னு நம்ம பார்க்கணும். கேமராமேன் எனக்கு பர மாட்டாரு இல்லை, கேமராமேன் எனக்கு பர, கேமராமேன் மின்னண்டு போறான், கேமராமேன் மின்னண்டு போறவா. இந்த சமையல் மல்லியத்து நடக்குது. என்ன கறி? ஆவுன்னா ஒரு பருப்பு, சிங்கப்பூர்ல பருப்பு. இப்ப நான் பேச பண்ணி என்ன எடுக்கணும், இந்த பருப்பு இருக்கு பாருங்க, இந்த பருப்பை முதல்ல சிங்கப்பூர்ல தடை பண்ணணும். ஒருத்தன் குறைஞ்ச நாள் கொண்டே பருப்பு உண்டாக்கியேன், என்ன வச்சேன் நான் பருப்பை காட்டி விடு, பருப்பை காட்டி விடு. இதுல பண்டாட்டி வீட்டுல டெய்லி பருப்பு கறியா வச்சு விடுப்பான்னு கேட்கணும் எனக்கு. அப்படியே பருப்பு எடுக்க மூஞ்சியாடு, இந்த மூஞ்சியாடு, இந்த மூஞ்சியாடு. சிம்பு வேலை பார்க்கறது கஷ்டமா இருக்கா, சமைக்கிறது கஷ்டமா இருக்கா? வேலை கூட பார்த்துடலாம், இந்த அடுப்புல நிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதுக்கு அந்த சமைக்கணும், இதுக்கு அந்த துணி துவைக்கணும், குளிக்கணும். நம்ம சாப்பிடுறதே 10 மணி ஆயிடுச்சு, அப்புறம் எங்கெல்லாம் தூங்குறது. சமையல் யுத்தம் பார்த்திருக்கான், இங்க நடக்கும். டேய் நான் பேசும்போது நீ என்ன எடுக்கணும்டா, நான் பேசும்போது கரெக்டா நீ அடுப்பு எடுக்கணும்டா. கேமரா பிரஷர் தூத்து தெரியுதா இல்லையா? தெரியுது தெரியுது. என்னத்த தெரியுது? மூஞ்சி பாக்கிய மாதிரி இருக்கா? சுமாரா இருக்கு, நல்லா தான் இருக்கு, அருமை. இவருக்கு அனுபவத்தை கேப்பா, இந்த கரை எப்படி வச்சது? இவர் தான் இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். இது பேர் என்னது? சிக்கன் ரோல். சிக்கன் ரோலா? சிக்கன் ரோல் நம்ம இடத்துல வேற என்ன நினைக்கிறேன். மேசை எடுக்கல, நம்ம மெயின் செஃப், நம்மளோட மெயின் செஃப். இப்போ ஒருத்த கரையப்பா செம்ம கரை பாருங்க. யோ கடுகு அடிச்சது இந்த தீய காட்டு, இந்த தீய காட்டு, இந்த தீய காட்டுல தெரியுது, தீ கிட்ட ஆகல தெரியுது பாருங்க. இவ்வளவு தீயில தாங்க மொத்தமா தெரியும். அடுப்புலே எரியும். ஃபயர் ஃபயர் கரை, தீக்கரை, இதுதான் தீக்கரை. சார் வந்து தீய எப்பவுமே கம்மி பண்ண மாட்டாரு, என்ன அடுப்புல போட்டாலும் தீய கம்மி பண்ண மாட்டாரு. அவரு சொல்லி கொடுக்கல, அவரு பெரிய சொப்பு. அவர் அப்படியே சட்டியை கறக்கி தான் சமைப்பாரு, புகையாதான் வரும் அடுப்புக்குள்ள. இந்த கறி இது போ மணி 8:15, இன்னொன்னு அவுச்சல. நாங்க இன்னைக்கு என்ன கறி சமைக்க போறோம்னா, யாருக்குமே பிடிச்சாத்தா எல்லாருக்குமே பிடிச்சா எண்ணெய் கத்தரிக்காய். கத்தரிக்காய் தவையாது, அதனால 4ஆ வெட்டி மொக்க கத்தரிக்காய். நான் என்ன கட் பண்ணுவேன், நான் தான் எடிட் பண்ணுவேன், அதெல்லாம் வராது. வருஷத்துக்கு குளிச்சு பாருங்க, இதெல்லாம் தெரியுதா? 8 மணிக்கு ஒரு வேலையும் செஞ்சு அடுத்த 2 மணிக்கு ஒரு இருந்தாலே. அதாவது நிறைய பேர் இந்த வெளிநாடுல கஷ்டப்படிய வீடியோ எல்லாம் போட்டா என்ன தெரியுமா சொல்லணும், ஆமா யாரும் கஷ்டப்படல, நாங்க யாரும் ஊர்ல கஷ்டப்படலையா அப்படின்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா, நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்தாலும் உங்களுக்கு ஒரு சாய போட்டு தரோக்கோ இல்ல ஒரு சாப்பாடு செஞ்சு சோக்கோ அம்மாவோ பொண்டாட்டி யாராவது இருப்போம், எங்களுக்கு யாரும் கிடையாது, எங்களுக்கு நாங்க தான் சமைக்கணும். அதுவே இங்க பெரிய சாதனை. அது யாருக்கு அது புரியுதா இல்லையா? சிம்பிளா கமெண்ட் போட்டுட்டு போகணும், ஏன் நாங்க கஷ்டப்படலையா, நீங்க யாரும் நீங்க மட்டும் தான் கஷ்டப்படுத்தீங்களா அப்படின்னு. ஏதோ 8 மினிட் வீடியோ எடுத்தது பக்கத்து மேல ரூமுக்கு போ. செண்பகமே என்ன பாலை கறக்கிய சமையலுக்கு பால் கறக்க போவாடே நீ பாட்டல. எனக்கு என்ன அவசரமே மறந்து போச்சு நீ வீடியோ எடுத்தேன். நான் என்ன கறி வச்சேன்? கத்தரிக்காய். என்னத்த கறி? கொண்ட கத்தரிக்காய். மசாலா போடுறீங்களா? மூஞ்சிய நல்லா காட்டு. நீ என்ன காட்டல என்ன காட்டலன்னு சொல்லுறது. இப்படி விரல வச்சு காட்டினா மூஞ்சி காட்டாது. மீன் குழம்பா? வெங்காய குழம்பு சொல்லுடா. இப்படிதான் ஆரம்பிப்பியா? உங்க ஒரு எப்போ இன்னும் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சமைச்ச மாதிரியாக்கும் ஒரு குண்டு. யாருல ராத்திரி உறங்கி கிடக்காம நக்கி விட்டது மூஞ்சியா மொத்தம் வலிச்சு நக்கி இருக்கு. நீ இப்ப இதுல என்ன இருக்குன்னு இப்படி இந்த கிண்டு கிண்டியா? என்னத்த இது பேசு. என்ன கறி வச்ச போறாங்க? என்ன கறி வச்சேன்? என்ன கத்திரி குழம்பா? போட்டு
மஞ்சள் பொடி சாம்பார் பொடி எல்லாம் போட்டு வதக்கணும். லீவுக்கு போன முன்னாடி வச்சு கொடுத்தியா அந்த கறி? ஆமாம் வச்சு விட்டேன். நல்லா சொல்லு ப்ரூவ் பார்க்கலாம். கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு அடுத்து கேட்க போகணும். சத்தியமாக வச்சு கொடுத்தேன். இந்த கமெண்ட் வரும் கண்டிப்பாக. இதே மேலே கத்திரிக்காய் மட்டும் கிடக்கு. இதே கல்யாணம் ஆகிட்டு சோறா வச்சிருக்கு. ஓ கும்பகோணம் மீன் குழம்பா? ஏன் அடுப்பு ஆஃப் பண்ணி போட்டுருக்கு? ஆஃப் பண்ணி தான் சமைக்கணுமா மீன்? எரியவே இல்லையடா. நான் எண்ணெய் கத்திரிக்காய் மிதக்குது. வீட்டில் போய் சமைப்பியாடா? வேலை முடிச்சு வந்து வீட்டில் போய் சமைப்பியாடா? தட்டு கூட இருக்க மாட்டேன். இங்க பார்த்தீங்களா? அதுதான் இங்குள்ள நிலைமை. எல்லாம் யாருக்கும் தெரியாது. உங்களோட ஆர்மிகாரன் கஷ்டப்படியா, நீங்கள் அங்கே பணத்துக்கு ஆசைப்பட்டு போய் கிடக்குதியா? கமாண்டரை அள்ளி தெருக்கினான் அவன். இங்கே வந்து பாருங்க, பார்த்தீங்களா? வேர்த்து ஊற்றி அதை சமைக்க வேலை பார்க்கும்போது கூட எப்படி வேர்க்காது. இதெல்லாம் யாருக்கா தெரியுமா? இது என்னத்துக்கு கல்யாணம் வீடா? இது என்னத்த உள்ளி கறியா? இது என்னத்த உள்ளி கறியால? இவ்வளோ உள்ளி என்னத்துக்கு? உள்ளி பீன்ஸு அடியில் அங்கே ஒருத்தங்க வந்து கரை தான் வரங்க. நமக்கு வீட்டுல போவோம். மெயின் குக் எங்க ஒரு மெயின் குக் இருக்காரு. இவர் தான் மெயின் குக்கு கிடையாது, மெயின் கொக்கு. இவர் என்ன சமைக்க போறாரு? இந்த அடி கறி இது தெரியுமா அவனுக்கு? கேமரா மாறி இவரு சிக்கன் வாரத்துல 3 கறி வைப்பாரு. என்ன கறி? சிக்கன் ரோலு, ரசம், சூர மீன் கறி. அவ்வளவுதான். கடன் கேட்கும். நீ திரும்பி வர வர கேமரா ஆன்லதான் இருக்கான். பெரிய சமையல்காரன் நினைப்பு. ஆனா வெச்சது ஃபுல்லா என்ன தெரியுமா? அது பேர் என்ன? அந்த சப்பு சாதனம் ஒன்று உண்டு. அது பேர் என்ன? மீன் மேக்கர். முன்னாடி மீன் மேக்கர் ஒன்று வீட்டில் வச்சு வந்துட்டுண்டா. இல்லை எனக்கு கேட்கணும். மீன் மேக்கர் எங்க மீன் பேப்பர் அடிக்கவே இல்லையே தாங்க. நான் என்ன கொஞ்சம் மண்ணம் வச்சிருக்கு சின்ன பிறகு. அப்படியே நைட்டு சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா அந்த குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சி விட்டுட்டு சாப்பாடை எடுத்து பேக் பண்ணிடுவோம். இந்த சாப்பாடு வந்து நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு போகிற சாப்பாடு. ஏன்னா நான் காலையில் எந்திரிச்செல்லாம் சாப்பாடு செய்ய முடியாது. காலையில் இப்போ ஒரு 4:30 4:45 5 மணிக்குள்ளாடியெல்லாம் எந்திரிச்சிட்டு வேகமாக காலையில் டிஃபன் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த குழம்பெல்லாம் சூடு பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கே டைம் கரெக்டாக இருக்கும். அதனால் நைட்டே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். ஏன்னா முன்னாடியெல்லாம் கெட்டு போயிடும் வெளியே வைக்கும்போது சாப்பாடு. அதனால் என்ன பண்ணிடுவோன்னா நைட்டே கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்துகிட்டு போயிடுவோம். என்னோடய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி முடித்ததுக்கப்புறமா தான் நம்ம உட்காந்து சாப்பிட போகிறோம். என்ன தான் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ டயர்டு, நிஜமாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் வந்து சமைச்சு தான் ஆகணும் கண்டிப்பாக. அந்த பசியோடு தான் சமைக்கிறது எப்போவுமே. அதுக்கப்புறம் சமைச்சு முடியும் போது ஆல்மோஸ்ட் பசி எல்லாம் முடிஞ்சு போயிடும். இதுக்கு மேலே என்னத்தை சாப்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதோட எங்களோட சமையல் வேலை முடிஞ்சிச்சான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. காலையில் 4:30 4:45 5 மணிக்கு முன்னாடியே எழுந்திரிச்சிருவாங்க எல்லோரும். அதுக்கப்புறம் நம்ம நைட்டு வச்ச குழம்பை வந்து சூடு பண்ணணும். ஏன்னா மத்தியானத்தை எடுத்துகிட்டு போது ஒரு வேளை கெட்டு போயிடும். அதனால் எந்திரிச்ச உடனேயே காலையில் குழம்ப வந்து ஃபஸ்ட்டு சூடு பண்ணிடுவோம். சூடு பண்ணி இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்கெட் இருக்கும், அதில் கட்டி வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். இது வந்து நைட்டே வந்து பேக் பண்ணி வச்ச சாப்பாடு. அந்த சோறு வந்து நைட்டு பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அப்படியே ஒரு நாளைக்கு முன்னாடி நைட்டு செஞ்ச சாப்பாடை தான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றது. நம்ம ஊரில் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க தெரியுமா? அதாவது மத்தியானம் செஞ்ச சாப்பாடை கூட நைட்டு சாப்பிட மாட்டாங்க, சூடாக தான் சோறு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள எல்லாரையும் இந்த மாதிரி வெளிநாட்டில் கொண்டு வந்து விட்டால் தெரியும் சாப்பாடோட அருமை அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு வேறு சாய்ஸும் கிடையாது. இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற அந்த சாப்பாடை தான் சாப்பிட்டாகணும். சம்டைம் கெட்டு போயிருந்தாலும் போகாட்டியும் கெட்டு போயிருந்ததுன்னா பசங்க எல்லாருமே சேர்ந்து ஷேர் பண்ணிடுவோம். அப்படி இல்லைன்னா அதே சாப்பாடை தான் சாப்பிடணும். நாங்கள் எதுவுமே இருக்காது, தனியாக இல்லைன்ட்டு நாங்கள் வேலை பார்க்குறது. இது கூட பரவாயில்ல, கேன்டீன் சாப்பாடெல்லாம் இது சொல்லவே வேண்டாம், ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா அவங்க நைட்டே செஞ்சு பேக் பண்ணி போட்டுறதுனால அப்படி இருக்கும். என்ன சுச்சுவேஷனில் எப்படி இருந்தாலும் சமைச்சு தான் ஆகணும். அதுதான் இங்கே உள்ள கட்டாயம். கண்டிப்பாக சாப்பிடணுன்னா சமைச்சு தான் ஆகணும். வெளியே ஏதாவது சாப்பிட்லான்னு என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிடலாம். அப்படி இல்லை நம்ம டெய்லியுமே வெளியே போய் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா அவ்வளோ ரேட் அவ்வளோ அதிகமாக இருக்கும். அதனால் எங்களுக்கு உடம்பு முடியலைன்னாலும் லீவுனாலும் பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் பசிச்சாலும் பசிக்காட்டியும் சமைச்சே தான் ஆகணும்.
அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். மேக்ஸிமம் வெளிநாட்டில் இருக்கிற எல்லாரோட நிலைமை இந்த மாதிரியாக தான் இருக்கும். வெளிநாடுன்னு இல்லை, வெளியூரில் இருக்கிறவங்க ஃபேமிலியை விட்டு தனியாக இருப்பாங்கல்ல சிங்கிளாக, அவங்களோட சுச்சுவேஷன் எல்லாம் இப்படி தான் இருக்கும்.